Hey guys, welcome to my channel and welcome to Sunday's Chit Chat session. இன்னைக்கு ஒரு chit chatty get ready with me நம்ம பண்ண போறோம். So மொத்தமா blank-ஆ இருக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட் தெரியல. ஸோ நம்ம எப்பயும் போல வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய சில ரேண்டம் ரிப்பீட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு அண்ட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட சிட் சாட் பண்ணிட்டு ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னுடைய ஃபேஸ் வந்து நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன், ப்ரெப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேஸ் வாஷ்க்கு என்னுடைய Dermavive Hydra கிளென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளென்சர் வந்துட்டு உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டைமுக்கு லைக் மழை டைம் ஸ்டார்ட் ஆகிற இந்த பீரியட்ல மழை இருக்கும், எக்ஸசிவான வெயில் இருக்கும், அதனால ஸோ அப்போ உங்க ஸ்கின் வந்து கண்ணா பின்னா ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஹைட்ரேட்டிங் மைல்டு ஜெல் பேஸ்டு கிளென்சர் நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து அது நல்லா இருக்கும். ஸோ இதை போட்டு நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு இந்த நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது அகைன் ஒரு ரொம்ப மைல்டான லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். உங்க ஸ்கின்னுக்கு நீங்க நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றீங்க அப்போ போடணும் அப்படின்னாலும் இந்த மாய்ஸ்சரைசரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேக்கப்க்கு முன்னாடி நல்ல ஒரு பேஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த மாய்ஸ்சரைசரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இது வந்து மேக்கப்க்கு பேஸ் மாதிரி பிடிக்கும். ஸோ அதனால இதை இன்னொரு ஒரு லேயர் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு வந்துட்டு சில்க் ப்ளூம்ல இருந்து சில்க் பிளர் ப்ரைமர். ஆக்சுவலாக ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பீட்டிவான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இல்லை நான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு நேற்று இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் ஒரு லைவ் போனேன், ஒரு ஜாயிண்ட் லைவ் செஷன் அப்படி சொல்லலாம், இன்னொரு ஃபெல்லோ மேக்கப் ஆர்டிஸ்டோட பாப்னா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா அந்த பண்ண லுக்கே தான் இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணலாம் இங்கே யூடியூப்க்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது பார்த்தவங்களுக்கு வந்து ரிப்பீட்டிவாக இருக்கும், அதனால் நான் அதை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ப்ரைமரே என்னுடைய முகத்தில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து லைவ் செஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஏதோ அப்படியே நேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி யார் கூட சேர்ந்து பண்ணுறனாலும் இல்லை தனியாக பண்ணுறனாலும் லைவ் செஷன்ஸ் வந்து எனக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து ரெகுலராக பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சில காரணம் இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி ஏதாவது ஒன்று லைவாக பண்ணணும். ஏன்னா இங்கே நான் ஏதாவது சொதப்பினேன்னு வைங்களேன், நான் அதை கட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணும்போது. அங்கே வந்து சொதப்பாக பேசணும். ஸோ கான்ஷியஸாக பேசுவேன், சம்டைம்ஸ் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறேன், ரொம்ப கேஷுவலாக பேசுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி கான்ஷியஸாகவே இருப்பேன். நம்ம வந்துட்டு பேச வேண்டியது தான் பேசுகிறோமா, டைம் வேஸ்ட் பண்ணுறோமா, இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அதனால தான் நான் லைவ் போகிறதில்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமரா குவாலிட்டி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். நான் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடாததுக்கான காரணம் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோன் கேமரா குவாலிட்டி மொக்கையாக இருக்குது. அதை அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோஸாக வீடியோஸாக சுட்டு தள்ளலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். அது இன்னொரு ரீசன். அண்ட் வேறு ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம், எனக்கு ஞாபகம் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ லைவ் செஷன் ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் லைவ் செஷன் வந்து நான் போனேன். கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு. ஸோ அது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு ஃபேஸை வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் பண்ணுறது தான், அதே நான் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் லைவ் போகிறதுக்கு வந்து அகெயின் அதே காரணம் தான். என்னுடைய பழைய யூடியூப் லைவ் வீடியோஸ்லாம் பார்த்தாலே அந்த குவாலிட்டி பார்த்துட்டு எனக்கு கடவுளே அப்படின்ட்டு இருக்கும். கேமரா குவாலிட்டி சொல்கிறேன். கேமராவோட கனெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்துட்டு சில கேட்ஜெட்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இல்லை, அது இப்போது அவைலபிளாகவும் இல்லை. அண்ட் நான் வேறு சில வழி ட்ரை பண்ணேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் அது கொஞ்சம் அப்படியே ஹோல்டில் இருக்குது. அதுக்கு ஒரு வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ப்ராப்பரான லைவ் செஷன்ஸ்லாம் போகிறேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு சுமாரான குவாலிட்டி வீடியோஸே வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா சுமார்லேயே வந்துட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிப்பேன். கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இப்போ கேமராலாம் ஹை டெஃபினேஷனோட உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைவ் செஷன் போது மொக்கையாக கொடுக்கும்போது எனக்கு அது பிடிக்கல பர்சனலாக. அதுவும் ஒரு மெயின் ரீசன். எனக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும். லைவ் போகிறோனாலும் நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ அது இருக்க போகுது அப்படின்னும் போது அது குவாலிட்டி நல்லா இருக்கணும். எனக்கு தெரியல, இது நான் கொஞ்சம் ஓவராக யோசிக்கிற மாதிரி கூட இருக்கலாம், பட் அதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து நான் அந்த ஆரஞ்சை வந்து கொஞ்சோண்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நான் நேராக ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு மேபிளினோட மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன் 338 ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். கம்மியாக தான் இன்றைக்கி வந்து பேஸ் ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன் நான். ஆக்சுவலாக நேற்று நைட்லேருந்து நான் வந்து மண்டையை போட்டு உருட்டிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அடிக்கடி பார்க்கறது தான். சரி இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து மண்டையை போட்டு உருட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ட்ரையல் வேலைலாம் கூட பண்ணேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒர்க் ஆகலை. ஸோ பார்க்குறேன் நான்.
வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு எதுவும் பெரிய கவரேஜ் வந்து இன்றைக்கி வேண்டாம், நான் ஹைலைட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ தான் நான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். நீங்கள் வந்து என்னென்னமோ ப்ராடக்ட் போடுறீங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்க, எவ்வளோ க்ரீம் போடுறீங்க, ஆனால் ஏன் நீங்கள் இன்னும் ஒயிட்டே ஆகலை, வெள்ளையே ஆகலை, எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் வந்து கருப்பாகவே இருக்கீங்களே ஏன் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். இத்தனை நாள் நான் இத்தனை வருஷம் இந்த சேனலில் வீடியோ போட்டு நான் வெள்ளையாகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து அப்படின்ட்டு இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் யாராவது பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து கலர் ஆகிறதுக்காக தான் வந்துட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணுறேன், உங்களையும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாலாம் கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன கலரில் இருக்கீங்க, கலர்லாம் மேட்ரே கிடையாது. ஓகேவா, இதெல்லாம் இப்போ வந்து நம்ம 2021 இருக்கோம். 2005, 2004, 2002 இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் எனக்கு தெரியல அப்போ கூட இந்த கலர் இதெல்லாம் அவ்வளோ இருந்துச்சா அப்படின்ட்டு. பட் நான் வளர்ந்த டைமில் கண்டிப்பாக இருந்தது, இப்போ சத்தியமாக கிடையாது. ஏன்னா பார்க்குற வரைக்கும் ஒரு 70 to 80% கிடையாது. இன்னமும் வந்துட்டு கலர் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம், கலர் ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கிடையாது. அண்ட் தயவு செஞ்சு யாரும் வந்து உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வேறு, ஆனால் அதை தவிர்த்து ஓகே அவங்க கலராக இருக்காங்க நம்மளும் கலராக ஆகிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது தான் அழகு. ஓகேவா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தவங்க உங்களை பார்த்து ஏங்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், வெள்ளையாக இருக்கவங்க, ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கவங்க வந்துட்டப்பா உன் ஸ்கின் டோன் எவ்வளோ அழகாக, எனக்கு உன் ஸ்கின் டோன் மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், என் ஸ்கின் டோன் மாதிரி வேணும், நான் எல்லோரும் நல்லா கலராக இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தெரியாது, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இன்னொருத்தவங்க ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அதை மட்டும் ஆனால் கண்டிப்பாக நம்புங்க, யாராவது ஒருத்தவங்களாச்சும் வந்துட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்ககிட்ட அது இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பெருமைப்படுங்க. ஓகேவா, கலர் ஆகிறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது, நினச்சா ஆகலாம், காசு இருந்தால் கலர் ஆகலாம். ஓகேவா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு அதுக்காக சம்பாதிச்சு இல்லை காசு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலர் ஆகிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறது அப்படிலாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஆயிக்கலாம். அப்படிலாம் இப்படி சொடுக்கு போடுற டைமில் அப்படிலாம் ஆக முடியாது, ட்ரீட்மெண்ட் டைம் எடுக்கும். அப்படி நீங்கள் வந்து ஆனால் ஆயிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கலர் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயமாக இருக்கணும். மற்றவங்களுடைய ஒரு ஆசைக்காகவும் சொசைட்டியோட ஆசைக்காக நீங்கள் வந்துட்டு கலராக இருந்தால் தான் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நான் சத்தியமாக அப்படின்னு நினைக்க மாட்டேன், உங்களை நினைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நினச்சா அப்படியே புழிஞ்சு காய போட்டுருங்க. ஐயோ எவ்வளோ நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன்னா வழிய இருக்குது பவுடர்லாம். இன்றைக்கி நான் நிறைய பவுடர் போட போகிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நல்லா பவுடர் போட. இது அப்படியே கொஞ்சம் அன்ஈவனாக விட போகிறேன், லாஸ்ட்டாக நம்ம வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். கே பியூட்டியோட பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐப்ரோஸ் போய்க்கலாம். ஸோ இதனால் நான் கூற வருவது என்னவென்றால், நான் வந்து கலர் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த வேலைலாம் நான் பண்ணலை. இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு வந்து ரொம்ப தெரப்யூட்டிக்காக இருக்க ஒரு விஷயம். நான் வந்து ஜாலியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன் மேக்கப் போடுறேன் அப்படின்னும் போது ஸ்கின் கேருன்றது நான் வந்து இன்னொரு 20 வருஷத்தில் என் முகம் வந்து ரொம்ப ஏஜ் ஆகி தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போலேருந்தே பண்ணுற ஒரு விஷயம். அதுக்காக மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ப்ராசஸும் எனக்கு பிடிக்கும். அதனால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ அது ஒரு ரீசன். நான் ஒரு வாட்டி ரொம்ப மோசமாகிடுச்சு என் மூஞ்சு, அது சரி பண்ணுறதுக்காக நான் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நேற்று லைவில் கூட இந்த ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஐப்ரோஸ் வந்து இப்போ நான் ரீசெண்டாக திக்காக வளர்த்துட்ருக்கேன், திக்காக பண்ணிட்டும் இருக்கேன். அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வயசாகிட்டு இருக்கா, அது வந்து நம்ம மூஞ்சில் தெரியுது. ஸோ நம்ம சில விஷயம்லாம் பண்ணி நம்மளை கொஞ்சம் யங்காக யூத்தாக வந்து காமிச்சிக்கலாம். அதுக்கு என்னென்னா ஐப்ரோஸ் வந்து திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யங்காக வந்து உங்கள் மூஞ்சி தெரியும். இது வந்து நானாக கண்டுபிடிச்ச ஒன்று, என்னுடைய ஃபோட்டோஸ்லேயும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று. ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா அது ஒரு மெச்சூர் லுக் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றணும், இல்லை கொஞ்சம் யங்காக தெரியணும் அப்படின்னா ஐப்ரோஸ் நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு நல்ல கேமரா இருக்க மாதிரியான ஒரு ஃபோன் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து அவ்வளோ ஒரு கேட்ஜெட்ஸ் விரும்புகிற ஒரு ஆள் அப்படி கிடையாது, ரொம்ப க்ரேஸ் மெயினாக ஃபோன்லலாம் அவ்வளோ க்ரேஸ் கிடையாது. ஒரு ஃபோன் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து OnePlus 5T. இந்த ஃபோனே வந்துட்டு நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஃபோன் வாங்கி.
கொஞ்சம் ரொம்ப நாராசமான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸ்க்ரீன்லாம் உடஞ்சி போயிருக்கு. பட் ஐ ஸ்டில் மேனேஜ். ஏன்னா எனக்கு அதில் பெரிய யூஸ் கிடையாது. நான் ஏதாவது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னுடைய கேமராவில் எடுத்து அதில் தான் அப்படி தான் அப்லோட் பண்ணுவேன். சில டைம் தான் வந்துட்டு அப்படியே ஃபோன்லேயே வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது. எனக்கு அதனுடைய குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ கேட்ஜெட்ஸ்னு வரும்போது நான் அந்தளவுக்கு பயங்கரமாலாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் பண்ணுறது நல்லது தான். அதுவும் நான் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கும்போது பண்ணுறது நல்லது தான். பட் என்கிட்ட ஆல்ரெடி 2 கேமரா இருக்குது அப்படின்றதுனால ஃபோனுக்கும் வந்துட்டு நிறைய காசு போடணுமா அப்படின்ட்டு இருக்குது. பட் நானே என்னை வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணி ஓகே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் மறுபடியும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏதாவது உடஞ்சி டப்பா ஆச்சுன்னா கூட சரி ஓகே கண்டிப்பாக வாங்கணும்னு வாங்கலாம். நல்லா தானே இருக்குது, எதுக்கு இப்போ ஃபோன் அப்படின்ற மாதிரி. இந்த கேமரா குவாலிட்டிக்காக நான் வந்து யோசிச்சு வேற ஒரு ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேக்கப் ரெவல்யூஷன் வந்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த குக்கி டோ அப்படின்னு ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் இருக்குது. இது வந்து டுட்டோரியல் கிடையாது ஓகேவா, சும்மா நீங்கள் வந்து நான் மேக்கப் போடுறத பார்க்குறீங்க அவ்வளோதான். அதனால ரொம்ப ப்ராப்பர் இன்டெப்த் டுட்டோரியல் மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒரு மேட் ஐஸ் வந்து நான் பண்ண போகிறேன். அந்த கலரை எடுத்து என்னுடைய டிரான்சிஷனில் சும்மா இப்படி போட்டுக்கிறேன். என்சாண்டட் அப்படின்ற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் மியூட்டட் பிங்க் பர்கண்டி பிங்க் கலர் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் பை த வே இந்த டாப் வந்து என்னுடைய பர்த்டே டாப். ப்ராபப்ளி நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னுடைய வீடியோஸ் விளாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. விளாக்ஸுன்னும் போது தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது, என்னுடைய விளாக்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு எனக்கு நிஜமாவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து சத்தியமாக அவ்வளோ பெரிய ஒரு விளாகிங் பர்சன் கிடையாது. ஆனால் எனக்கு விளாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் விளாக் எடுக்கணும் அப்படின்னும் போது எனக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரில. பெருசாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என் லைஃப்பில் வந்து தினம் எதுவும் நடந்துட்டுலாம் இருக்காது. மோஸ்ட்டாக ஒரே மாதிரி தான். காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, வேலை செய்கிறது, சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, தூங்குறது, இவ்வளோதான் இருக்கும். சில பேர் அதை ஓகே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது சரி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அப்படி பண்ணும்போது ஐயோ போரிங்காக இருக்குமே, இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பாட்டு போடுறது, மியூசிக் போடுறது, ஏதாவது சின்ன பி ரோல்ஸ், குட்டி டைம் லேப்ஸஸ் இதெல்லாம் வச்சு காமிக்கும் போது கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சி கொடுக்குறேன். தேங்க்யூ எல்லோரும் வந்து அதை விரும்பி பார்க்குறதுக்கு. சிலருக்கு வந்து அதுவே போர் அடிக்குது தான். பட் நான் அதை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே சம்டைம்ஸ் அது போரிங்காக தான் இருக்கும். ஏதாவது கண்டென்ட் இருக்கணுமே அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஓகே நம்ம வந்து எல்லாரோடைய கமெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடிய மாட்டேங்குது இங்கே யூடியூப்பில் கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு. ஸோ வி பெட்டர் ஆன்சர் அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு விளாகில் வந்துட்டு இனிமேல் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஏதாவது விளாகில் இல்லைன்னா வீடியோவில் ஏதாவது ஒன்றுத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துடலாம். அண்ட் இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப ஆரஞ்சாக இருக்குது. ஸோ இதை நான் கொஞ்சமாக இப்போ மியூட் டவுன் பண்ணணும். மறுபடியும் அந்த பிங்க் போட்டனில் ஒரு மியூட்டட் பிங்க் மாதிரி அதை எடுத்து அந்த அவுட்டர் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் போட்டு அதே இன்னர்லேயும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஒரு ஐலைனர் எடுத்துக்கிறேன். நைக்காலேருந்து ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர். ஓகே அடுத்து என்ன பண்ணலாம்? ப்ரான்சருக்கு அதே தான். அது கரைஞ்சி மொத்தமாக முடிகிற வரைக்கும் அதே தான் நான் போடுவேன். இதை எடுத்து என்னுடைய நெத்தி மேலே, கன்னத்தோட சைடில், அண்ட் நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிம்பிள் வந்திருக்கு. நான் ஏதோ ஒரு வீடியோவில் தான் சொன்னேன், எனக்கு முன்னாடிலாம் வந்து பிம்பிள் வர வேணாம், சைடில் வந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதனால இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு எனக்கு வந்திருக்கு. ஐம் ஹாப்பி. ஓகே, ப்ளஷ்க்கு வந்து என்கிட்ட இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளஷ் இருக்குது ஸ்டே குவிக்கிலேருந்து. ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய சீக்ஸில் போட்டுக்கிறேன். செம்ம பிக்மெண்டட், நிறைய கலர்ஸ் இருக்குது. இவங்களதில் வந்துட்டு ஒரு 2 லைட் ஷேட்ஸ் தான் இருக்குது. அதை தவிர்த்து இருக்க எல்லா ஷேடுமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ப்ளஷ்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒன்று நீங்கள் பிளெண்ட் பண்ண அந்த ஸ்பஞ்ச் வச்சே செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நோ இஷ்யூஸ், உங்கள் ப்ரான்சர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் மறுபடியும் போங்க. ஸோ இப்போ சுகர்லேருந்து ஏதோ ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன், கோல்ட் க்ளோரி சம்திங். அதை எடுத்து என்னுடைய சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸில் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ மஸ்காரா எடுத்து என்னுடைய லேஷஸில் டென்ஸாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணியே ஆகணும் எனக்கு. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட் சால்மன் ஆரஞ்சு மாதிரி ஒரு மேட் ஷேட் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் நான் வந்து போட்டு பார்க்குறேன். ஆனால் அது போட்டால் கொஞ்சம்
ஆரஞ்சு கரெக்டர் இருக்க மாதிரி இருக்குமோ? ஆமாம், ஆரஞ்சு கரெக்டர் அங்கே போட்டு ஒழுங்காக பிளெண்ட் பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ வைட்டமின் சி அப்படின்ட்டு ஒரு எல்லோ ஷேட் இருக்குது, அதை எடுத்து போடுவோம். ஆல்சோ கைஸ், ஜூன் 5th அப்டேட். இன்னைக்கு ஜூன் 5 ஆமாம், ஜூன் 5th வரைக்கும் அப்டேட். ஜூன் 1லேருந்து நான் வந்து 5 days கன்சிஸ்டண்ட்டாக சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் தான் மார்னிங் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறத்துலேருந்து நான் மதியம் அண்ட் ஈவினிங் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ஆக்சுவலி கோயிங் குட். எனக்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அண்ட் நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி வந்துட்டு இந்த க்ளோயிட்டிங்கோட ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களோட வெப்சைட்டில் போனேன். ஒரு நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றது சூப்பராக இருந்தது. ஸோ அது நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நான் யூஸ்வலாக vlog lattice ஃபாலோ பண்ணுவேன். க்ளோயிட்டிங்கும் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரெகுலராக பண்ண மாட்டேன், பட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நல்லா தான் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் சரி சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். This is one of my favorite lip colors. இது வந்துட்டு லாரியல்ல இருந்த ஐ ரெப்ரசன்ட் பிங்க் ஷேட். இது எப்படின்னா செம்ம ஸ்டெயின் கொடுக்கும் உங்களுடைய லிப்ஸில். நீங்கள் இதை ரிமூவ் பண்ண அப்புறமும் ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சுரல் லிப் லுக்கிங் எஃபெக்ட் வந்துட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கொடுக்கும். அந்த ஸ்டெயின் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஃபால்சீஸ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபால்சீஸ் வந்து ஹோல் லுக்கே வந்து மாற்றும். நீங்கள் என்ன மாதிரி ஃபால்சீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஏதோ ஒன்று குறையுது. கொஞ்சோண்டு பிங்க் எடுத்து லோவர் லேஷ் லைனில் போடுவோம். லேஷஸ் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய லோவர் லேஷ் லைன் இன்னும் கொஞ்சம் நான் வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டேன். இதோட நான் இந்த லுக் வந்து முடிச்சுக்க போகிறேன். இன்றைக்கி இந்த சண்டே சிட் ஷாட் கெட் ரெடி வித் மீ லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது லன்ச் டைம் வந்தாச்சு, சாப்பிட போகிறோம். இட்ஸ் பிரியாணி டே. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நீங்களும் இந்த சண்டேக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்த போகிறீங்க. அதுதான் வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கான ஒரு ஆதாரம். அது மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நான் லூஸ் மாதிரி எதாவது பண்ணுவேன்ல, கிளிட்டர் சிக்கன் ஃப்ரிட்டர் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி லன்ச் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்க போகிறீங்களா. நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ என் கூட உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.